ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துல ஈரான் பல்வேறு ஆயில் ரிஃபைனரி இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஓமனுடைய ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரியில தாக்குதல் நடத்தினாங்க. அது யார் நடத்தினாங்கன்னே தெரியும். உலகத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முடக்கப்பட்டிருக்கு. உலகத்துடைய நாலாவது பெரிய லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டெய்னர், இந்த போக்குவரத்து கடல், அது அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உலக அளவுல இருக்கிற அந்த ஒரு கச்சா எண்ணெயுடைய வியாபாரம் முடக்கப்பட்டிருக்கு. சில முக்கியமான நியூஸஸ் எல்லாம் வரலாம். அதனால பங்குச்சந்தை பாசிட்டிவ்ல போகலாம். எதையுமே நம்பாதீங்க. ஒவ்வொரு பாசிட்டிவ்னஸ் வரும்போதும் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய எல்லா ஷேர்ஸையும் வித்துட்டு பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. ஈவன் சவுதி அரேபியா இருந்து எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக்ஹோம். நம்ம யூடியூப் சேனல்ல 100க்கும் மேற்பட்ட சாப்டர்ஸோட ஒரு ஃபுல் பிளெஜ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த கோர்ஸுடைய பேரு பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரி அந்த ஒரு யூனிட் இல்லாம போயிருக்கு. நேத்து ஓமனுடைய பெரிய ரிஃபைனரி யூனிட், அதாவது இந்த க்ரூட் ஆயில பெட்ரோலியமாவும் கேஸாவும் சுத்திகரிப்பாங்க இல்லையா, இந்த க்ரூட் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஈரானுடைய சுத்திகரிப்பு நிலையம் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான் சவுதி அரேபியா, ஓமன் போன்ற நாடுகள்ல இருக்க அந்த ரிஃபைனரி யூனிட்டை தாக்குதல் பண்ணி அடிக்கிறாங்க. உலகத்துடைய 4வது மிகப்பெரிய லாஜிஸ்டிக் கண்டெய்னர் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய ஆபரேஷனை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல போர் வரப்போகுது. ஒரு பெரிய குளோபல் ஷட் டவுன் வரப்போகுது. தெரிஞ்சது தெரியாமையோ க்ரூட் ஆயில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வண்டி ஓடணும்னா பெட்ரோல் தேவைப்படுது. அந்த மாதிரியான பெட்ரோல், மற்ற எரிவாயு எல்லாமே வெளிநாடுகள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈரான் மூலமா தான் நமக்கு 60% கேசலின் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், கச்சா எண்ணெய் மூலமா நமக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அதை முடக்கினால மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீங்க பங்குச்சந்தையில என்னென்னதான் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் அதுல எதுலையுமே முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள் பயத்துல இருக்காங்க. அதே நேரத்துல ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் நல்ல இடம்னு சொல்லிட்டு நிறைய பங்குல வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படி வாங்காதீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பாசிட்டிவ் நியூஸ் பாப்பீங்க. அது மேனிபுலேட்டட் நியூஸஸால வருது. ஒண்ணு இல்ல, ட்ரம்ப் சொன்னாரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை என்னோட படைகளோட போய் நான் திறப்பேன் அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே எல்லா பங்குச்சந்தையும் பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்தது. சுமார் 1.5%, 2% உயர்ந்துச்சு. நம்முடைய பங்குச்சந்தையும் உயர்ந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எதையுமே நீங்க பை பண்ணாதீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. சொல்ல போனா ஈரானுடைய முதல் வார், அதாவது முதல் தாக்குதல் நடக்கும்போது நான் பெருசா அதை பத்தி ரியாக்ட் பண்ணல. ஏன்னா 2-3 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. பட் இந்த 2-3 நாளுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், வர்ற நியூஸஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையே இல்லை. ஸோ நான் உடனே என்ன சொன்னேன், குறைஞ்சது 1 வாரம் 10 நாள் எந்த ஒரு புது பங்கையும் வாங்காதீங்க. உங்களுடைய பங்குகள் பாசிட்டிவ் இருந்தா வித்துடுங்க. ஈவன 1%, 2% நெகட்டிவ்ல இருந்தாலும் வித்து விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எதையுமே நான் ப்ரொமோட் பண்ணல. எதையுமே கிரீடு பொசிஷனுக்குள்ளேயே கொண்டு போகல. பட் நோமுரா ஆகட்டும், இல்ல உலக அளவில் இருக்க ஜெஃப்ரிஸ், ஜேபி மார்கன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பை பண்ண சொல்றாங்க. அவங்க பை பண்ண சொல்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது, எல்லாமே ஃபியூச்சருக்கு. ஈவன் மணி பேஜ்ல கூட பை பண்ண சொல்றாங்க இல்லையா, எதையுமே பை பண்ண வேண்டாம். ஏன்னா ரிட்டில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவ்வளவு பெரிய பணம் இருக்காது. உங்ககிட்ட 1 லட்சமோ 2 லட்சம் இருக்கலாம். அதை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீங்க வாங்குவீங்க? இந்த போர் இன்னும் போக போகுது. கச்சா எண்ணெய் வரலன்னா ஃபெர்டிலைசர் செக்டர் அடி வாங்கும், ஆட்டோமொபைல் செக்டர் அடி வாங்கும், ஜொமேட்டோ பிசினஸ் அடி வாங்கும், மற்ற எல்லாமே அடி வாங்கும். சரிங்களா? அதனால நீங்க இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எதுலையுமே வாங்காதீங்க. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய தகவல்கள். இப்போ இந்த க்ரூட் ஆயில் மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பெட்ரோல் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த க்ரூடை சார்ந்த பிசினஸை இப்போ நம்ம ஓரம் கட்டி வைக்கணும். க்ரூடை சார்ந்து அப்படின்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மட்டும் கிடையாதுங்க. இது ஆட்டோமொபைல் செக்டர் மட்டும் கிடையாது. எல்லா விஷயங்கள் கிட்டத்தட்ட 6000 மெட்டீரியல்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நம்ம மறைமுகமா என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் லெவல்ல நம்ம சில விஷயங்கள், சில நிறுவனங்களை லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். இப்போ ரேடிகோ கைட்டன்ல பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சு. அதனால தொடர்ந்து 3 நாட்களா ஏறிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கரெக்டான பை ரேஞ்சுக்குள்ள வரல. பினான்ஸ் சார்ந்த நிறுவனங்களை முதலீடு செய்யலாம்.
அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள்ல முதலீடு செய்யலாம். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரூட சார்ந்துதான் இருக்கும். ஸோ ப்ரீவரேஜஸ்லயும் இருக்கு. அதாவது இல்லாத இடமே சொல்ல முடியாது. பட் லாங் டேர்முக்குன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஃபினான்ஸ் நல்லா தான் இருக்க போகுது. ஹெல்த் ஃபார்மாஸ் அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் எல்என்டி இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் ரொம்ப கீழே போகும்போது முதலீடு பண்ணலாம். ஏன்னா சவுதி அரேபியால மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனலுக்கு சுமார் 1400 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு சவுதி அரேபியால இருந்து. இந்த உலக அளவுல ஏகப்பட்ட இந்த சர்க்கியூட் லைன் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் இருக்கு. ஒண்ணு. அப்புறம் பாலிகேப் இருக்கு இல்லைங்களா, 329 கோடிக்கான டாக்ஸ் டிமாண்ட் வைக்கப்பட்டது. ஸோ இதையடுத்து அந்த நிறுவனம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் அந்த கேஸ் பாலிகேபுக்கு சாதகமா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான நியூஸஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. பட் இதெல்லாமே ப்ராசஸ் ஆகி நடைமுறைப்படுத்தி வரணும் அப்படின்னா லேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அடிப்படை பிரச்சனைகள் க்ரூட் ஆயில் இல்லை. க்ரூட் ஆயில் இல்லை அப்படின்னா கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, பவர் இல்லை. அண்ட் தென் அமோனியா யூரியா தயாரிக்கிறதுக்கான சப் கண்டென்ட் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட துறைகள் அடி வாங்க போகுது. ஃபினான்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட் அண்டு டொமஸ்டிக் சர்வீசஸ் வாங்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது உலகத்தோட எந்த டச் இருக்கக்கூடாது, க்ரூடோட எந்த டச் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிற நிறுவனங்கள் கண்டிப்பா சஸ்டெயின் ஆகும். அண்ட் தென் இன்னும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷனும் கொண்ட வீடியோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.